டிபி எடுகேஷனின் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும். நாம் உருவாக்கப் போகும் அப்ளிகேஷன் எது என்று நீங்கள் முந்தைய செக்ஷனில் பார்த்தீர்கள். அந்த அப்ளிகேஷனை உருவாக்க அதன் ஃபீச்சர்ஸை நாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்தோம் என்று பார்க்க இப்போது நீங்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இப்போது இந்த பார்ட்டில் நாம் செய்ய வேண்டியது ப்ரொஜெக்டை செட்டப் செய்து API கீஸை ப்ரொடெக்ட் செய்து அல்லது என்வாயர்மெண்டல் வேரியபிள்ஸ் வழியாக API கீஸை ஆட் செய்து நம்மிடம் உள்ள பேக்கேஜஸை சரியாக இன்ஸ்டால் செய்வது. இந்த செக்ஷனில் அதிகம் வேலைகள் இல்லை. அதனால் இந்த செக்ஷனில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். நாம் முந்தைய பாட்டில் நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் எது என்று காட்டினேன். இப்போது உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் உங்களுக்கு APIs டெஸ்ட் செய்ய இன்சோம்னியா டூலை எப்படி டவுன்லோட் செய்வது என்றும் அதன் மூலம் நாம் பயன்படுத்தும் என்பாயிண்ட்ஸை டெஸ்ட் செய்து என்றும் காட்டினேன். நமது API கீயை TMDBக்கு சென்று உருவாக்கினோம். TMDBயில் அக்கவுண்ட் ஒன்று உருவாக்கி API கீ ஒன்று உருவாக்கி அக்கவுண்ட்டை வெரிஃபை செய்யும் முறை. இந்த விடயங்களை நான் உங்களுக்கு காட்டினேன். இவை பெரிய சிரமமான விடயங்கள் இல்லை. இப்போது இவை உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த APIs எண்ட் பாயிண்ட்களை டெஸ்ட் செய்த பிறகு அந்த பகுதி மிகவும் முக்கியமான பகுதி என்று நினைக்கின்றேன். நீங்கள் உங்கள் APIஸையும் API கீயை போட்டு சரியாக டெஸ்ட் செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சரி, இப்போது இந்த விடயங்களை நாம் சரியாக கன்ஃபிகர் செய்திருக்கின்றோம். அதே போல இங்கு நாம் பயன்படுத்தும் முழு சோர்ஸ் கோடுக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். அந்த சோர்ஸ் கோடுக்கு செல்லும் ரெபோசிட்டரி லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்திருக்கின்றேன். இதில் நாம் உருவாக்கும் UIக்களையும் நான் படங்களாக கொடுத்திருக்கின்றேன். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கண்ட்ரிபியூட் செய்யலாம். ஏதாவது புதிய ஃபீச்சர்ஸ் ஆட் செய்ய விரும்பினால் கண்ட்ரிபியூட் செய்யலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு பிடித்த விதத்தில் கண்ட்ரிபியூட் செய்யலாம். சரி, அப்படியானால் ஆரம்பிப்போம். ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ஒன்று உருவாக்கி இந்த வீடியோவிலிருந்து வேலையை ஆரம்பிப்போம். முதலில் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ஒன்றை உருவாக்குவோம். சரி, நான் என் CMDயை ஓப்பன் செய்கிறேன். இப்போது கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் செய்கிறேன். நான் ஜூம் இன் செய்கிறேன். உங்களுக்கு என் ஃப்ளட்டர் வெர்ஷனை காட்டுகிறேன். நான் சமீபத்தில் ஃப்ளட்டர் வெர்ஷன் அப்டேட் செய்தேன். இது ஸ்டேபிள் வெர்ஷன் 3.22.2 தான் தற்போதைய ஸ்டேபிள் வெர்ஷன். நான் பயன்படுத்தும் டாட் வெர்ஷன் 3.4.3. இந்த வெர்ஷன்ஸ் அப்டேட் ஆகி இருக்கலாம். நீங்கள் வீடியோவை பார்க்கும்போது வெர்ஷன்ஸ் அப்டேட் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்டேட்டட் வெர்ஷனை அவசியம் பயன்படுத்த பரிந்துரைக்கின்றேன். சரி, உங்கள் ஃப்ளட்டர் வெர்ஷன் அப்டேட் செய்ய வேண்டுமானால் ஃப்ளட்டர் அப்கிரேட் என்று ரன் செய்யலாம். ஃப்ளட்டர் அப்கிரேட் கமாண்ட் ரன் செய்தால் ஃப்ளட்டர் SDK மற்றும் டாட் SDK இரண்டும் ஒரே நேரத்தில் அப்டேட் ஆகும். சரி, இப்போது டெஸ்க்டாப்பில் புதிய ஃபோல்டர் ஒன்று உருவாக்குவோம். ப்ரொஜெக்ட் ஃபைல்ஸ் வைக்க நமது மூவி ஆப்புக்கு பெயர் மூவி வேவ் என்று வைப்போம். சரி, மூவிஸ் இல்லாமல் மூவி வேவ் என்று வைப்போம். உங்கள் ஆப்புக்கு நீங்கள் விரும்பும் பெயரை வைக்கலாம். மூவி வேவ். சரி, டெஸ்க்டாப்பில் ஃபோல்டர் உருவாக்கினேன். அடுத்து இதற்குள் செல்லலாம். இதற்குள் வந்து CMD ஓப்பன் செய்கிறேன். இப்படி கிளிக் செய்து ஓப்பன் இன் டெர்மினல் கொடுக்கலாம். இல்லை என்றால் டெஸ்க்டாப்புக்கு சென்று ஓப்பன் செய்யலாம். நான் CMDயில் எப்படி செய்வது என்று காட்டுகிறேன். கிளியர் செய்கிறேன். சரி, டெஸ்க்டாப்புக்கு செல்லலாம். CD டெஸ்க்டாப் என்று கொடுக்கின்றேன். உங்கள் லொகேஷன் அனுசரித்து மாறுபடும். இப்போது டெஸ்க்டாப்பில் இருக்கின்றேன் என்று தெரிகிறது. டெஸ்க்டாப்பில் மூவி வேவ் என்று கிரியேட் செய்தோம். நினைவிருக்கும். இதற்குள் செல்ல ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் செய்ய வேண்டும். ஃப்ளட்டர் கிரியேட் என்ற கமாண்டை கொடுத்தால் இந்த பெயரிலேயே ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். சரி, இப்போது இதற்கு கொஞ்சம் நேரம்தான் போகும். நீங்கள் டாட் என்று கொடுக்காமலும் உங்கள் ப்ராஜெக்டின் பெயரை கொடுக்கலாம். இந்த விடயங்களை நான் பேசினேன். சரி, இப்போது நீங்கள் பார்க்கலாம். நான் ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் செய்தேன். இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆனது. நான் மீண்டும் காட்டினால் நீங்கள் பார்க்கலாம் நமது ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் இப்போது கிரியேட் ஆகி இருக்கிறது. நீங்கள் இதற்குள் செல்லலாம். கோட் என்று கொடுத்தால் உங்கள் விஷுவல் ஸ்டூடியோ கோடை இதற்குள் ஓப்பன் செய்யலாம். நான் டெர்மினலை க்ளோஸ் செய்து விடுகிறேன். இதற்கும் எனக்கு வேலை இல்லை. நமது விஷுவல் ஸ்டூடியோ தான் இப்போது நமக்கு தேவைப்படும். சரி,
நீங்கள் பார்க்கலாம் இப்போது எம்டி ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகி இருக்கிறது. இந்த ஃபோல்டர்ஸில் இருந்து என்ன வேறுபாடு என்று அந்த விடயங்களை நான் முந்தைய செக்ஷனில் பேசினேன். அதனால் நான் அந்த விடயங்களை மீண்டும் உங்களுக்கு விளக்கப் போவதில்லை. இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் செய்த பிறகு இந்த ஜாவா கான்ஃபிகர் செய்ய வேண்டும். அதற்கு கொஞ்சம் இந்த விடயங்கள் லோட் ஆகும் வரை இருங்கள், எதுவும் செய்ய வேண்டாம். அதுவரை நமது ப்ராஜெக்டுக்கு தேவையான பேக்கேஜஸ் சில உள்ளன, அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் செய்வோம். இப்போது இந்த பப்ஸ்பெக் YAML-இல் உள்ளே இருக்கும் விடயங்களை நீங்கள் தனியாக கான்ஃபிகர் செய்ய வேண்டும். நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்கள் அப்ளிகேஷனை ப்ரொடக்ஷன் செய்யும் போது, பப்ளிஷ் செய்யும் போது இந்த பப்ஸ்பெக் YAML-இல் இருக்கும் சில விடயங்களை நாம் மாற்ற வேண்டும். இந்த வெர்ஷன் நம்பர்ஸ் போன்றவை, டிஸ்கிரிப்ஷன்ஸ், பப்ளிஷ் டு என்ற இது போன்ற விடயங்களை மாற்ற வேண்டும். அந்த விடயங்களை அந்த செக்ஷன்ஸில் பேசுவோம். அதாவது இந்த விடயங்கள் இன்னும் புரியவில்லை என்றாலும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டாம். இங்கு இந்த நேமை மாற்ற வேண்டாம். இந்த நேம் தான் எல்லா இம்போர்ட்ஸுக்கும் செல்லும். இந்த நேமை மாற்றினால் அதை செய்யும் வழி உள்ளது. அதனால் இங்கு மேனுவலி டைப் செய்தால் உங்களுக்கு எரர்ஸ் அதிகம் வரும். அவற்றை மாற்ற வேண்டாம். இங்கிருந்து நான் நல் அனோட்டேஷன் எனேபிள் செய்கிறேன். அவசியமாக நீங்கள் நல் அனோட்டேஷன்ஸ் எனேபிள் செய்வது எமக்கு மிகவும் நல்லது. இல்லை என்றால் அப்ளிகேஷன் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது ஒரே நேரத்தில் கிராஷ் ஆகிவிடும். சில எரர்ஸ் வரும்போது அதனால் நல் அனோட்டேஷன்ஸ் வைத்திருப்பது மிகவும் முக்கியமாகும். நமது அப்ளிகேஷனுக்கு தேவையான பேக்கேஜஸ் எவை என்று இப்போது பார்ப்போம். இதில் நான் அதிகம் ஃபோக்கஸ் செய்வது ஏபிஐஸை எப்படி யூஸ் செய்வது, ஏபிஐஸிலிருந்து வரும் டேட்டாவை எப்படி சரியாக மேனேஜ் செய்வது, லார்ஜ் டேட்டா செட் ஒன்றை அப்ளிகேஷனில் எப்படி சரியாக மேனேஜ் செய்வது என்றுதான் இந்த செக்ஷனில் சொல்ல போகின்றேன். அதனால் எனக்கு அவசியமாக Flutter HTTP பேக்கேஜ் தேவையாகும். நீங்கள் HTTP பேக்கேஜுக்கு செல்லலாம், Flutter HTTP என்று சர்ச் செய்யலாம். அடுத்து இங்கிருந்து வரும் HTTP பேக்கேஜை இங்கிருந்து காப்பி செய்யலாம். வெர்ஷன் நம்பருடன் இந்த வெர்ஷன் நம்பர்ஸ் மாறி இருக்கலாம். நீங்கள் டியூட்டோரியல் பார்க்கும்போது அடுத்த டிபெண்டன்சிஸுக்கு வந்து கீழே வந்து Cupertino ஐகான்ஸுக்கு கீழே இதை பேஸ்ட் செய்யுங்கள். இந்த Cupertino ஐக்கன்ஸ் iOS சம்பந்தப்பட்ட ஐக்கன்ஸை கொடுக்கும் பேக்கேஜ். இது டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி வரும். சரி, இப்போது HTTP யூஸ் செய்தோம். அடுத்து .env தேவை. முந்தைய செக்ஷனில் நான் சொன்னேன் .env எப்படி யூஸ் செய்வது என்று. நமது API கீயை பப்ளிக்கலி எக்ஸ்போஸ் செய்வது நல்லதல்ல. அதனால் இதை .env வழியாக கொடுக்க வேண்டும். env ஃபைல் ஒன்று, என்வாயர்மெண்டல் ஃபைல் ஒன்று போட வேண்டும். அதனால் .env என்ற பேக்கேஜை யூஸ் செய்யலாம். அப்போது மிக எளிதாக செய்யலாம். சரி, .env-ஐயும் போட்டோம். அடுத்து கடைசியாக கூகுள் ஃபாண்ட்ஸ் தான் தேவைப்படும். நீங்கள் இங்கு கூகுள் ஃபாண்ட்ஸ் என்று சர்ச் செய்யலாம். கூகுள் ஃபாண்ட்ஸ் என்று சர்ச் செய்தால் கூகுள் ஃபாண்ட்ஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் செய்யலாம். ஆனால் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் செய்யும் போது pubdevக்கு செல்ல அவசியமில்லை. டெர்மினலில் இருந்தே அந்த வேலையை செய்யலாம். உங்களுக்கு ஷார்ட்கட் ஒன்று உள்ளது. Flutter ப்ராஜெக்ட் உள்ளே இருந்து Ctrl+Shift+P என்ற கமாண்டை ப்ரெஸ் செய்யுங்கள். என்னவென்றால் Ctrl+Shift+P ஒரே நேரத்தில் ப்ரெஸ் செய்யுங்கள். அதற்கு பிறகு add dependency என்று ஒன்று சஜஸ்ட் ஆகி இருக்கும். அது உங்களுக்கு மேலே வராமல் இருக்கலாம். ரீசென்ட்லி யூஸ்ட் செக்ஷனில் இருந்து வரும். டாட்டில் இருந்து add dependency என்ற மெத்தட் வருகிறதா என்று கொஞ்சம் கீழே வந்து பாருங்கள். அவசியமாக டாட் பிளகின் இன்ஸ்டால் செய்திருக்க வேண்டும். இப்படி கொஞ்சம் கீழே வந்து பாருங்கள். டாட்டில் இருந்து add dependency என்று ஏதாவது வருகிறதா என்று உங்களுக்கு வரவில்லை என்றால் எக்ஸ்டென்ஷன்ஸுக்கு செல்லுங்கள். எக்ஸ்டென்ஷன்ஸுக்கு வந்து டாட் என்று சர்ச் செய்யுங்கள். ஏனென்றால் டாட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகி இருக்கிறது. இந்த விஷயங்களை முதல் செக்ஷன்ஸில் எப்படி இன்ஸ்டால் செய்வது என்று பேசினோம். நீங்கள் இப்போது சரியாக இன்ஸ்டால் செய்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். சரி, இதில் நான் காட்டியது சடனாக Ctrl+Shift+P ப்ரெஸ் செய்த பிறகு டாட்டில் இருந்து வரவில்லை என்றால் டாட் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் செய்யவில்லை என்று அர்த்தம். சரி, இப்போது add dependency என்று கீழே வந்து தேடுங்கள். உங்களுக்கு மேலே இருந்தால் ரீசென்ட்லி யூஸ் செய்திருக்க வேண்டும். add dependency என்று இப்படி என்டர் செய்கின்றேன். நீங்கள் பார்க்கலாம், என்டர் செய்த பிறகு Flutter ப்ராஜெக்டில் யூஸ் செய்யக்கூடிய டிபெண்டன்சி செட் இருக்கின்றது. நினைத்து பாருங்கள், எனக்கு கூகுள் ஃபாண்ட்ஸ் தேவை. இப்படி சர்ச் செய்யுங்கள். பாருங்கள் எத்தனை பேக்கேஜஸ் இருக்கின்றன. கூகுள் ஃபாண்ட்ஸ், கூகுள் ஜெமினி API இருக்கின்றது, MI கிட், மெஷின் லேர்னிங் கிட், ஸ்பீச், விஷன்,
நேவிகேஷன் பார், சைன்இன் என்று பல இருக்கின்றன. இப்போது இங்கிருந்து தேவை கூகுள் ஃபண்ட்ஸ் என்ற பேக்கேஜ். இங்கு பேக்கேஜஸ் இருக்கின்றன. சர்ச் செய்தால் ப்ரொவைடர் என்ற பேக்கேஜை இப்படி இன்ஸ்டால் செய்யலாம். இப்போது என் அப்ளிகேஷனில் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் செய்யவில்லை. எனக்கு கூகுள் ஃபண்ட்ஸ் தேவை என்பதால் கூகுள் ஃபண்ட்ஸ் என்று செலக்ட் செய்து என்டர் செய்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிறது. கூகுள் ஃபண்ட்ஸ் பேக்கேஜ் இப்போது அட் ஆகி இருக்கிறது. இப்போது புரிய வேண்டும் எவ்வளவு எளிது என்று. பப்டெவ்வுக்கு செல்ல அவசியமில்லை. ஆனால் பப்டெவ்வுக்கு செல்ல வேண்டியது யூஸ் செய்யும் விதம், டாக்குமெண்டேஷன் ரெஃபர் செய்ய வேண்டுமானால் அவசியம் பப்டெவ்வுக்கு செல்ல வேண்டும். அதை எக்ஸ்ட்ரா டிப்பாக சொன்னேன். டெவலப்மெண்ட் செய்யும் போது கூகுள் ஃபண்ட்ஸ் போன்றவை நிறைய யூஸ் செய்வதால் டாக்குமெண்டேஷன் அவ்வளவு முக்கியமாக இருக்காது. அப்படிப்பட்ட சமயத்தில் நான் காட்டிய விதத்தில் பேக்கேஜ் இன்ஸ்டால் செய்வது மிக எளிது. சரி, அப்படியானால் நமக்கு இந்த 3 பேக்கேஜஸ் தான் தேவையாகும். என்னவென்றால் HTTP பேக்கேஜ் தேவை. HTTP ரிக்வெஸ்ட் செய்யும் போது HTTP பேக்கேஜ் அவசியம். அடுத்து .env ஃபைல் மேனேஜ் செய்ய, API கீ ஹைட் செய்ய, பப்ளிக்கலி எக்ஸ்போஸ் செய்யாமல் அதற்கு .env பேக்கேஜ் அவசியம். அடுத்து அப்ளிகேஷனில் கூகுள் ஃபண்ட்ஸ் யூஸ் செய்கிறோம், அதனால் கூகுள் ஃபண்ட்ஸ் பேக்கேஜ் அவசியம். அதனால் இந்த 3 பேக்கேஜஸ் சரியாக இன்ஸ்டால் செய்யுங்கள். அடுத்து பார்ப்போம் .envயை எப்படி சரியாக செட்டப் செய்வது என்று. சரி, இப்போது .env செட்டப் செய்ய வேண்டும். அதாவது என்வாயர்மெண்டல் வேரியபிள் செட்டப் செய்ய வேண்டும். என்வாயர்மெண்டல் வேரியபிளாக ஹைட் செய்ய வேண்டியது API கீ தானே. அப்படியானால் API கீ ஹைட் செய்யும் விதம் எப்படி செய்வது என்று இப்போது பார்ப்போம். நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது இங்கு உங்கள் ஃபோல்டர்ஸின் ரூட் லொகேஷனுக்கு வர வேண்டும். ரூட் லொகேஷன் என்றால் இதில் எதுவும் உள்ளே செல்லாமல் இந்த டிஃபால்ட் ஃபைல் லொகேஷனுக்கு, இந்த லொகேஷனுக்கு வந்து ரைட் கிளிக் செய்து இதற்கு மேலே புதிய ஃபைல் ஒன்று உருவாக்குங்கள். அடுத்து இந்த ஃபைலை env என்று ரீநேம் செய்யுங்கள். அவசியமாக இந்த நேம் இருக்க வேண்டும். .env என்ற நேம் இருக்க வேண்டும். சரி, இப்போது நமது என்வாயர்மெண்டல் ஃபைல் கிரியேட் செய்து வைத்திருக்கின்றோம். இப்போது இதை ஜிட் இக்னோருக்கு போட வேண்டும். ஏனென்றால் நினைத்து பாருங்கள், இப்படி என்வாயர்மெண்டல் செட்டப் செய்து கடைசியில் இதை ஜிட்டுக்கு புஷ் செய்தால், ரெபாசிட்டரி பப்ளிக் ஆக்கினால் நமது API கீக்கு பப்ளிக்கலி அக்சஸ் செய்யலாம். இது போன்ற விடயங்கள் அவ்வளவு நல்லது இல்லை. அதனால் இதை ஜிட் இக்னோரில் கொடுக்க வேண்டும். அதனால் ஜிட் இக்னோரில் போட்ட பிறகு ஜிட்டுக்கு புஷ் செய்யும் போது ஜிட் இக்னோரில் இருக்கும் எதுவும் ரெபாசிட்டரிக்கு புஷ் ஆகாது. இதை நீங்கள் பார்க்கலாம். நமது பில்ட் ஃபோல்டர்ஸ், பிளகின்ஸ், பப் கேஷ், பப் என்று உங்களுக்கு தெரியும். இது போன்ற எதுவும் பில்ட் ஃபோல்டருக்கு புஷ் ஆகாது. அதாவது ஜிட்ஹப்புக்கு புஷ் ஆகாது. சரி, அதை அவசியமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு கமெண்ட் ஒன்று கொடுக்கலாம். என்வாயர்மெண்டல் கன்ஃபிகரேஷன் என்று கொடுப்போம். சரி, நீங்கள் இங்கு கொடுக்கலாம். உங்கள் .env தான் தேவை ரிமூவ் செய்ய. நீங்கள் .env என்று டைப் செய்தால் சரி. அப்போது .env ஃபைல்ஸ் அனைத்தும் இங்கிருந்து கன்ஃபிகர் ஆகும். அதாவது இவை அனைத்தும் ஜிட் இக்னோர் ஃபைலில் அட் ஆகும். அப்போது புஷ் செய்யும் போது ஜிட்ஹப்புக்கு அட் ஆகாது, புஷ் ஆகாது. சரி, கோபைலட்டை டிசேபிள் செய்வோம் இப்போதைக்கு டியூட்டோரியலுக்காக. சரி, இப்போது முதலில் என்ன செய்தோம்? env ஃபைல் ஒன்று உருவாக்கினோம். அடுத்து ஜிட் இக்னோருக்கு வர வேண்டும். அவசியமாக ஜிட் இக்னோரை நீங்கள் பார்க்கலாம். இங்கு இருக்கிறது. ஜிட் இக்னோர் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் உருவாக்கும் போது தானாக உருவாகும். அதற்கு env என்று ஆட் செய்யலாம். சரி, அடுத்ததாக env ஃபைல் உருவாக்கினாலும் env போடவில்லை. இங்கு tmdb என்று கொடுக்கலாம். இந்த நேம் அவசியம். இதே நேமாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் உங்களுக்கு புரியும் விதத்தில் tmdb டேட்டாபேஸ் கீ என்று கொடுக்கலாம். சரி, அடுத்து நமது கீயை இங்கு பேஸ்ட் செய்ய வேண்டும். மீண்டும் tmdbக்கு செல்வோம். நான் உங்களுக்கு API கீ எங்கிருந்து எடுப்பது என்று காட்டினேன். மீண்டும் காட்டுகிறேன். tmdbக்கு செல்ல அக்கவுண்ட் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். இப்படி அக்கவுண்டை மேலே ஒரு முறை கிளிக் செய்யுங்கள். அடுத்து எடிட் ப்ரொஃபைல். எடிட் ப்ரொஃபைலுக்கு வந்த பிறகு கீழே API என்ற இடத்திற்கு செல்லலாம். இங்கிருந்து உங்கள் API கீயை இங்கிருந்து தேடலாம். அக்சஸ் டோக்கன் தேவையில்லை. ஆனால் சில APIஸுக்கு கால் செய்ய அக்சஸ் டோக்கன் தேவைப்படும். சில எண்ட் பாயிண்ட்ஸுக்கு எனக்கு இப்போது API கீ தான் தேவை. நான் இந்த API கீயை
இங்கிருந்து காப்பி செய்கிறேன். காப்பி செய்து வந்து env ஃபைலில் இருக்கும் வேரியபிளுக்கு API கீயை இப்படி போடுகிறேன். இந்த API கீயை யாருக்கும் காட்டாதீர்கள். அப்போது env செட்டப் செய்து வைத்து எந்த பயனும் இல்லை. நான் டியூட்டோரியல் பர்பஸுக்காகத்தான் இங்கு காட்டுகிறேன். இல்லை என்றால் உங்களுக்கு விளங்காது. இப்போது env ஃபைலை கிரியேட் செய்து API கீக்கு பெயர் கொடுத்தோம். சாதாரணமாக API கீயை கொடுக்கும்போது என்வாயர்மெண்டல் வேரியபிள்ஸை இப்படி ரீநேம் செய்வோம். அதாவது கேபிட்டலில் தான் போடுவோம். இது கன்வர்ஷன் போன்றது. கேபிட்டல் அவசியமில்லை. ஆனால் இந்த கன்வென்ஷனுக்கு பழகுங்கள். ஏதாவது ஸ்பேஸ் வர வேண்டுமானால் அண்டர்ஸ்கோருடன் வேறுபடுத்தலாம். இந்த கன்வென்ஷனுக்கு பழகுங்கள். சரி, இப்போது இந்த ஃபைல்ஸுக்கு வேலை இல்லை. நான் அனைத்தையும் க்ளோஸ் செய்கிறேன். இப்போது கன்ஃபிகரேஷன் செய்ய வேண்டும். env ஃபைலை மெயினுக்கு வந்து மெயினில் நீங்கள் பார்க்கலாம் வேலையில்லாத கோட்ஸ் அதிகம் இருக்கின்றன. நான் இவற்றை அனைத்தையும் அகற்றி விடுகின்றேன். நினைத்து பாருங்கள், 7வது லைனிலிருந்து இவற்றை அகற்றுகிறேன். இவற்றை இப்படி க்ளோஸ் செய்து இவற்றை ஒரே நேரத்தில் மார்க் செய்து ரிமூவ் செய்கிறேன். அடுத்து ஸ்டேட்லெஸ் விஜெட்டை உருவாக்கலாம். நான் மை ஆப் என்ற விஜெட்டை ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக உருவாக்குகிறேன். இங்கு பிளேஸ் ஹோல்டர் ரிட்டர்ன் செய்ய வேண்டியது இல்லை. மெட்டீரியல் ஆப் ஒன்று ஆப்பின் டைட்டிலை போடலாம். மூவி வேவ் என்று கொடுப்போம். அடுத்து டீபக் ஷோ செக்ட் மோட் பேனரை அகற்றலாம். இவை என்ன என்று உங்களுக்கு இப்போது தெரியும். அடுத்து மெட்டீரியல் ஆப்பில் ஹோம் இருக்கும். ஹோம் பேஜ் என்ற விஜெட் உருவாக்குகிறேன். சரி, இங்கு பேஜாக பேஜஸில் புதிய பேஜை உருவாக்குகிறேன். ஹோம் பேஜ் டாட் என்று கொடுப்போம். இதை ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக உருவாக்குவோம். ஏனென்றால் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் யூஸ் செய்யவில்லை. ஆப் பாரில் பாட்டம் நேவிகேஷன் பார் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்பதால் ஸ்டேட்ஃபுல் விஜெட் அவசியம். சரி, ஹோம் பேஜுக்கு சென்று கொடுப்போம். பிளேஸ் ஹோல்டருக்கு பதிலாக ஸ்கேஃபோல்ட் ரிட்டர்ன் செய்வோம். சரி, இந்த பேசிக் விடயங்கள் உங்களுக்கு புரிய வேண்டும். அதனால்தான் நான் இதை வேகமாக செய்தேன். இதனால் இப்படி இம்போர்ட் எப்படி எடுப்பது என்று சிலர் கேட்டிருந்தார்கள். நமக்கு இதை இங்கிருந்து கிளிக் செய்து எடுக்கலாம். இல்லை என்றால் ஷார்ட்கட் ஒன்று உள்ளது. கண்ட்ரோல் கீ அழுத்தி வைத்து உங்கள் ஃபுல் ஸ்டாப்பை கிளிக் செய்யுங்கள். அப்போது இப்படி இம்போர்ட் செய்ய வேண்டியவற்றை நம்மால் இம்போர்ட் செய்ய முடியும். பலர் இப்படி இந்த கீழே இருக்கும் விதத்திலும் இம்போர்ட் செய்கிறார்கள். ஆனால் நான் பேக்கேஜ் நேமுடனேயே இம்போர்ட் செய்ய பழகியிருக்கிறேன். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போது அந்த விடயங்கள். இப்போது நமது envயை கன்ஃபிகர் செய்வோம். நீங்கள் மெயினை சிங்க் விதத்தில் மார்க் செய்யலாம். ஏனென்றால் env ஃபைலை இப்போது அசிங்க்ரோனஸ் விதத்தில் ஃபெச் செய்கிறோம். அடுத்து இங்கு அவாய்ட் செய்யலாம். ஏனென்றால் இது அசிங்க்ரோனஸ். இதில் .env உள்ளது. .env என்று வருவது நமது .env பேக்கேஜிலிருந்து இதில் லோட் என்று ஒன்று உள்ளது. envயை லோட் செய்யலாம். ஃபைல் நேம் விதத்தில் உங்கள் .env போன்ற பெயரை கொடுக்க வேண்டும். சரி, இது நாம் உருவாக்கிய env ஃபைலின் பெயராகும். சரி, இந்த விடயங்களை செட்டப் செய்து அடுத்து pubspec YAMLக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் .env ஃபைலை அசெட் ஒன்றாக இம்போர்ட் செய்ய வேண்டும். அதனால் நான் அசெட்ஸ் கீழே இதை கொடுக்க வேண்டும். நான் அசெட்ஸ் என்றதை இப்படி கமெண்ட் அவுட் செய்கிறேன். இவை நமக்கு வேலை இல்லை. இப்போது தேவைப்படுவது .env ஃபைல் தான் அசெட்டாக. இவற்றை கொடுத்து அனைத்தையும் சேவ் செய்யுங்கள். நீங்கள் பார்க்கலாம், pubget மீண்டும் ரன் ஆகிறது. ரன் ஆகும் வரை இங்கிருந்து கொஞ்சம் இருங்கள். இங்கு எரர் ஒன்று வந்தால் அண்டர்லைன் செய்து காட்டும். சரி, நீங்கள் பார்க்கலாம், எந்த இஷ்யூவும் காட்டவில்லை. இப்போது நமது .env ஃபைல் அப்ளிகேஷன் ரன் ஆகும் முன் லோட் ஆகி இருக்கிறது. அப்போது அப்ளிகேஷனில் .env ஃபைல் யூஸ் செய்யலாம். சரி, அதுதான் இங்கிருந்து நடக்கிறது. ரன் ஆப்புக்கு முன் அவசியமாக இதை லோட் செய்ய வேண்டும். ரன் ஆப்பின் கீழே லோட் செய்தால் பயனில்லை. அப்போது அப்ளிகேஷனில் யூஸ் செய்ய வாய்ப்பு இல்லை. இதனால் இப்போது அப்ளிகேஷனை ரன் செய்து எமுலேட்டர் உள்ளே பார்ப்போம். நான் என் சாதாரண பிக்சல் 7 ப்ரோவை எடுக்கின்றேன். சரி, இந்த பிக்சல் 7 ப்ரோ எமுலேட்டரின் என் சிஸ்டமுடன் நன்றாக கன்ஃபிகர் ஆகி இருக்கிறது. அதாவது இது ஸ்மூத்லி ரன் ஆகும். அதனால் நான் இதைத்தான் எப்போதும் யூஸ் செய்கிறேன். ஏனென்றால் இதன் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் மேலே இருப்பதால் நீங்கள் பழகிய பிறகு கொஞ்ச காலம் இதை யூஸ் செய்யும் போது உங்கள் எமுலேட்டர்ஸ் யூஸ் செய்யும் போது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆப்டிமைஸ் ஆன எமுலேட்டர் ஒன்றை தேடலாம். அதனால் இந்த எமுலேட்டர்ஸுடன் தொடர்ந்து வேலை செய்யுங்கள். சில சமயம் எமுலேட்டர்ஸுக்கு பெரிய ரேம் மற்றும் பெரிய CPU பவர் எடுக்கும். அப்போது உங்கள் டெவலப்மெண்ட் ப்ராசஸுக்கு அவ்வளவு நல்லதாக இருக்காது.
சரி, இப்போது இந்த விடயங்கள் உங்களுக்கு விளங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இப்போது நிறைய டெவலப்மெண்ட் செய்து கொண்டிருப்பதால் எமுலேட்டருடன் என் எமுலேட்டர் இப்போது லோட் ஆகி இருக்கிறது. நான் எமுலேட்டரை கொஞ்சம் பெரிதாக்குகிறேன். இங்கு மூலையில் வந்து இப்படி டிராக் செய்யலாம். எமுலேட்டரை இப்படி கொஞ்சம் பெரிதாக்குங்கள். இப்போது இதை பார்க்கலாம். சரி, சில சமயம் எமுலேட்டரின் சைஸ் அட்ஜஸ்ட் செய்யும் போது UI ரெஸ்பாண்ட் ஆகவில்லை என்று மெசேஜ் வரும். அப்படி மெசேஜ் வந்தால் சைஸ் மாற்ற வேண்டாம், இருக்கும் சைஸிலேயே யூஸ் செய்யுங்கள். சரி, இப்போது அப்ளிகேஷனை ரன் செய்வோம். ரன் வித்தவுட் டீபக்கிங். இதற்கு கொஞ்சம் நேரமாகும், ஏனென்றால் அப்ளிகேஷன் முதல் முறை டீபக் ஆகிறது. டீபக் ஆன பிறகு எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். சரி, இங்கிருந்து தேவையில்லை, இவற்றை அகற்றி விடுங்கள். இங்கிருந்து தேவையில்லை, லோட் ஆகும் வரை தேவையில்லை. நீங்கள் பார்க்கலாம், அப்ளிகேஷன் இப்பொழுது எமுலேட்டருள்ளே லோட் ஆகி இருக்கிறது. இதனால் ஒயிட் பேஜ் ஒன்று தெரியும். நான் இதை க்ளோஸ் செய்கிறேன். ஹோம் பேஜில் எம்டி ஸ்கேஃபோல்ட் தான் ரிட்டர்ன் செய்திருக்கிறேன். இப்போது அப்ளிகேஷனில் கூகுள் ஃபாண்ட் சரியாக செட்டப் செய்ய வேண்டும். அதையும் முதலில் செட்டப் செய்வோம். நீங்கள் தெரியும் அப்ளிகேஷனில் ஃபாண்ட்ஸ், அந்த விஷயங்களை அப்ளிகேஷனின் தீமிலிருந்து செட்டப் செய்வோம். எனக்கு அப்ளிகேஷனின் தீம் மாற்றலாம். அவசியமாக மெட்டீரியல் ஆப்பிலிருந்து தீமிங், நேவிகேஷன்ஸ் அந்த விடயங்களை கொடுக்கிறது. நீங்கள் மெட்டீரியல் ஆப்பில் தீம் என்ற ப்ராப்பர்ட்டி உள்ளது. இதற்கு தீம் டேட்டா ஆப்ஜெக்ட் பாஸ் செய்ய வேண்டும். சரி, தீம் டேட்டா பாஸ் செய்யலாம். இப்போது ஃபாண்ட் மாற்றுவதால் ஃபாண்ட் ஃபேமிலி தான் கூகுள் ஃபாண்டில் இருக்கும். இப்படி கூகுள் ஃபாண்ட்ஸ் பேக்கேஜில் இருந்து இன்ஸ்டால் செய்தோம். கூகுள் ஃபாண்ட்ஸில் நாம் யூஸ் செய்யும் பாப்பின்ஸ் ஃபாண்ட் தான் இங்கு யூஸ் செய்கிறோம். பாப்பின்ஸ் ஃபாண்டில் ஃபாண்ட் ஃபேமிலி இப்படி தேவை. நீங்கள் பார்த்தீர்கள், அப்ளிகேஷனில் மீண்டும் காட்டினால் அப்ளிகேஷனின் இமேஜ் ஒன்று நீங்கள் பார்க்கலாம். இது அப்ளிகேஷனின் UIயை இமேஜாக போட்டிருக்கின்றேன். இந்த இமேஜை GitHub ரெபோசிட்டரியிலிருந்து டவுன்லோட் செய்யலாம். நீங்கள் பார்க்கலாம், டார்க் தீம் தான் என் அப்ளிகேஷனில் போகிறது. இதனால் டார்க் தீமை மேனுவலி எல்லா கலர்ஸை கன்ஃபிகர் செய்ய வேண்டியதில்லை. தீம் டாட் ஆப்ஜெக்டில் பிரைட்னஸ் விதத்தில் போடலாம். அப்ளிகேஷனில் பிரைட்னஸை பார்க்கலாம். பிரைட்னஸ் ஆப்ஜெக்ட் தான் பாஸ் செய்ய வேண்டும். பிரைட்னஸ் லைட்டா அல்லது டார்க்கா என்று இங்கு கொடுக்கலாம். உங்களுக்கு நினைவிருக்கும், 10வது செக்ஷனில் வெதர் அப்ளிகேஷனை உருவாக்கினோம். அந்த அப்ளிகேஷனில் லைட் மூட் டார்க் மூட் மாற்றும் போது எப்படி செட்டப் செய்வது என்று சொன்னேன். அப்போது பிரைட்னஸ் என்ற டீட்டெயிலை யூஸ் செய்தோம். சரி, நான் பிரைட்னஸ் டார்க் என்று கொடுத்து சேவ் செய்த பிறகு அப்ளிகேஷன் டார்க் மூடுக்கு மாறுகிறது. சரி, இப்போது அப்ளிகேஷனை தொடர்ந்து உருவாக்கலாம். இப்போது முதலில் இமேஜுக்கு செல்வோம். மெயின் பேஜுடன் வேலை செய்கிறோம். முதலில் எப்படி உருவாக்குவது என்று சொல்கிறேன். முதலில் பாட்டம் நேவிகேஷன் பார் சரியாக செட்டப் செய்வோம். அப்போது இந்த விடயங்கள் எளிதாக இருக்கும். இப்போது பாட்டம் நேவிகேஷன் பார் எப்படி சரியாக செட்டப் செய்வது என்று சொல்கிறேன். இந்த விடயங்களை பல இடங்களில் பேசியிருப்பேன். எப்படி செய்வது என்று பார்ப்போம். நான் ஹோம் பேஜுக்கு செல்கிறேன். ஹோம் பேஜை ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக டிஃபைன் செய்திருக்கிறேன். இந்த பேஜிலிருந்து தான் மற்ற பேஜஸை கண்ட்ரோல் செய்கிறேன். இதை கொஞ்சம் இப்படியே வைத்திருப்போம். சரி, நான் முதலில் என் அப்ளிகேஷனின் பாட்டம் நேவிகேஷன் பாருக்கு செல்கிறேன். இப்படி உங்களுக்கு காட்டினால் இங்கு ஹோம் என்று ஒன்று இருக்கிறது. நவ் பிளேயிங், டிவி ஷோஸ் அண்ட் சர்ச் என்று 4 பேஜஸ் இருக்க வேண்டும். முதலில் அந்த பேஜஸ் 4ஐயும் உருவாக்கி விடுவோம். இப்போது அந்த விஷயங்களை லிங்க் செய்வது எளிதாக இருக்கும். பேஜஸ் என்ற ஃபோல்டர் உள்ளே உருவாக்குவோம். உங்களுக்கு நினைவிருக்கும், மெயின் பேஜை உருவாக்க வேண்டும். மெயின் பேஜ் டாட் அடுத்து இன்னொரு பேஜை உருவாக்குகிறேன். உங்களுக்கு நினைவிருக்கும், அடுத்த பேஜ் தான் இங்கு இருக்கும் நவ் பிளேயிங், டிவி ஷோஸ் அண்ட் சர்ச் என்றது ஆகும். இங்கு வந்து புதிய பேஜ் ஒன்று உருவாக்குவோம். நவ் பிளேயிங் பேஜ் டாட் அடுத்து டிவி ஷோஸ் பேஜ், இறுதியாக சர்ச் பேஜ் டாட். சரி, இவைதான் நமது அப்ளிகேஷனில் யூஸ் ஆகும் மெயின் பேஜஸ். நாம் இன்னும் சில பேஜஸ் யூஸ் செய்வோம். அவற்றை அங்கே உருவாக்குவோம். நான் என் மெயின் பேஜுக்கு வந்து மெயின் பேஜை ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக உருவாக்குகிறேன். இதுதான் என் மெயின் பேஜ் ஆகும். இங்கு இப்போது ஸ்கேஃபோல்ட் ஒன்று ரிட்டர்ன் செய்கிறேன். இந்த கோடை இப்படி காப்பி செய்கிறேன். என் மற்ற பேஜஸுக்கும் இதை யூஸ் செய்யலாம். இப்போது இப்படி நவ் பிளேயிங்க்கும் பேஸ்ட் செய்து மெயின் பேஜ் என்ற பெயரை மாற்றலாம். நீங்கள் மெயின் பேஜ் என்றதை மார்க் செய்து ரைட் கிளிக் செய்து ரீநேம் சிம்பிள் என்ற இடத்திற்கு செல்லலாம். ரீநேம் சிம்பிளுக்கு வந்த பிறகு இங்கு உங்கள் பெயரை நவ் பிளேயிங் பேஜ் என்று கொடுக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், எல்லா இடமும் மாறுகிறது.
அடுத்து டிவி ஷோஸுக்கும் வந்து பேஸ்ட் செய்து ரீநேம் செய்வோம். ரீநேம் சிம்பிள் டிவி ஷோஸ் பேஜ். அடுத்து சர்ச் பேஜுக்கு வந்து அதையும் இப்படி ரைட் கிளிக் செய்து ரீநேம் சிம்பிள் சர்ச் பேஜ். சரி, இப்போது 4 பேஜஸ் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இங்கு ஒவ்வொரு பேஜிலிருந்தும் எம்டி ஸ்கேஃபோல்ட் தான் ரிட்டர்ன் செய்கிறேன். இப்போது இங்கு இந்த விடயங்களை சரியாக கன்ஃபிகர் செய்வோம். அதாவது பேஜஸ் மாறுகிறதா என்று சரியாக செக் செய்ய வேண்டும். அதனால் ஒவ்வொரு பேஜுக்கும் ஆப் பார் ஒன்று கொடுத்து விடுகிறேன். ஆப் பாரின் டைட்டிலை இப்போது கொடுப்போம். இது நமது மெயின் பேஜ் என்பதால் மூவி வேவ் என்று கொடுப்போம். நீங்கள் பார்க்கலாம், இங்கு டெக்ஸ்ட் விஜெட்டாகத்தான் மூவி வேவ் கொடுக்க வேண்டும். டெக்ஸ்ட் விஜெட்டாக மூவி வேவ் என்றதை ஒரு வார்த்தையாக போடுவோம். அப்போது நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்து இந்த ஆப் பாரை இங்கிருந்து காப்பி செய்கிறேன். காப்பி செய்து நவ் பிளேயிங்க்கு வந்து பேஸ்ட் செய்வோம். இங்கு பெயரை மாற்றுவோம், நவ் பிளேயிங். அடுத்து டிவி ஷோஸுக்கு வருவோம். டிவி ஷோஸுக்கும் கொடுக்கலாம் டிவி ஷோஸ் என்று. அண்ட் சர்ச் பேஜுக்கும் அதே விதமாக இங்கு வந்து சர்ச் மூவிஸ் என்று கொடுக்கின்றேன். சரி, இங்கு செய்தது எனக்கு புரியும். நான் எங்கு மாற்ற வேண்டும் என்று. சரி, இப்போது ஹோம் பேஜுக்கு மீண்டும் வரலாம். இப்போது ஹோம் பேஜில் பாட்டம் நேவிகேஷன் பார் செட்டப் செய்யலாம். நீங்கள் பார்க்கலாம், ஹோம் பேஜில் இன்னும் எதுவும் செட்டப் செய்யவில்லை. எம்டி ஸ்கேஃபோல்ட் தான் இருக்கிறது. சரி, சைட் பேனலை க்ளோஸ் செய்வோம். அப்போது நன்றாக பார்க்கலாம். அடுத்து ஸ்கேஃபோல்டில் பாட்டம் நேவிகேஷன் பார் செட்டப் செய்யலாம். ஸ்கேஃபோல்டில் பாட்டம் நேவிகேஷன் பார் என்ற ப்ராப்பர்ட்டி உள்ளது. இதற்கு பாட்டம் நேவிகேஷன் பார் ஒன்று பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், ஐட்டம்ஸ் என்று, அதாவது பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம்ஸை பாஸ் செய்யலாம். ஐட்டம்ஸ் விஜெட்ஸ் அரே என்று பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம்ஸ் தான் பாஸ் செய்ய வேண்டும். இதன் மேல் ஹோவர் செய்தால் பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம் லிஸ்ட் ஒன்று பாஸ் செய்ய வேண்டும் என்பது தெரியும். அதனால் பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம்ஸை கொடுக்கலாம். பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம். இதற்கு ரிக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி ஐக்கான் உள்ளது. ஐக்கான் போடுகிறேன். ஐக்கன்ஸ் டாட் முதலில் ஒன்று ஹோம் என்று கொடுக்கின்றேன். அண்ட் டேப்ட் என்ற ப்ராப்பர்ட்டி உள்ளது. லேபிள் ரிக்வயர்ட் இல்லை, ஆனால் ஆட் செய்ய ஹோம் என்று. சரி, இந்த விடயங்கள் போட்டேன். அதாவது டைனமிக்கலி மாறாது. இந்த விஷயங்களுக்கு டேட்டா பாஸ் செய்யவில்லை என்பதால் இதை கன்ஸ்டன்ட்டாக மார்க் செய்யலாம். இப்போது அப்ளிகேஷனுக்கு வந்தால் நீங்கள் பார்க்கலாம், எரர் ஒன்று வருகிறது. இதை படித்தால் புரியும். பாட்டம் நேவிகேஷன் பாருக்கு பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம் லிஸ்ட் பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், லிஸ்ட் ஆனாலும் இப்போது ஒன்றுதான் இருக்கிறது. ஐட்டம்ஸின் லென்த் 2 அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். அதனால் இன்னொரு பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம் கொடுப்போம். இப்படி இன்னொரு பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம் போடுகிறேன். இப்போது நவ் பிளேயிங் என்ற டேபில் இருக்கின்றோம். இதற்கும் ஐக்கன் கொடுக்கலாம். ஐக்கன்ஸ் டாட் பிளே சர்க்கிள் ஃபில் என்று ஒன்று உள்ளது. அதைத்தான் யூஸ் செய்தேன். இந்த ஐக்கன் நல்லது, நீங்கள் யூஸ் செய்யலாம். லேபிளாக நவ் பிளேயிங் என்று கொடுக்கலாம். சரி, இப்போது அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தால் இஷ்யூ இல்லை. இப்போது பாட்டம் நேவிகேஷன் பார் அட் ஆகி இருக்கிறது. சரி, இப்போது இன்னும் 2 தேவை, டிவி ஷோஸ் மற்றும் சர்ச். நீங்கள் பார்க்கலாம், பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம் 4 இருக்கின்றது. இந்த 2ஐயும் ஆட் செய்வோம். இதிலிருந்து காப்பி எடுத்தால் எளிதாக செய்யலாம். நான் இந்த 2லிருந்தும் காப்பி எடுக்கின்றேன். இது டிவி ஷோஸ் என்றது, இப்போது சர்ச் என்றது. சரி, அடுத்து ஐக்கனை மாற்ற வேண்டும். சர்ச் ஐக்கன் உள்ளது, அதுதான் இதற்கு சரியாக இருக்கும். யூஸ் செய்த ஐக்கன் மூவி கிரியேஷன் அவுட்லைன் என்று ஒன்று உள்ளது. நீங்கள் ஐக்கன்ஸ் டெஸ்ட் செய்து உங்களுக்கு பிடித்த ஐக்கன் கொடுக்கலாம். இப்போது வந்து பாருங்கள், இப்போது தெரியவில்லை, கலர் செட்டப் செய்ய வேண்டும் என்றால் இந்த இமேஜை காட்டினால் பாட்டம் நேவிகேஷன் பார் பார்த்த பிறகு ஹோம் செலக்ட் செய்தால் ஐக்கனின் கலர் ரெட் என்றும் அன்செலக்டடில் இருக்கும் டேப்ஸின் கலர் கிரே என்றும் மாறியிருக்கிறது. அதனால் அந்த வேலையை செய்யலாம். இங்கிருந்து ஐட்டம்ஸ் அரேயிலிருந்து வெளியே வர வேண்டும். ஆனால் பாட்டம் நேவிகேஷன் பார் உள்ளே இருக்க வேண்டும். இங்கிருந்து வெளியே வந்து அன்செலக்டட் ஐட்டம் கலர் என்று தேடலாம். அன்செலக்டட் ஐட்டம் கலர் என்று தேடுங்கள். அதாவது செலக்ட் ஆகாத போது ஐக்கன்ஸின் கலர் என்ன, கலர்ஸ் டாட் கிரே என்று கொடுக்கின்றேன். கிரீன் கலர் இல்லை, கிரே. சரி, இப்படியே தான் செலக்டட் கலர் என்றும் உள்ளது. செலக்டட் ஐக்கன் தீம் இல்லை, செலக்டட் ஐக்கன் கலர். ஐக்கன் தீம் தனியாக செட்டப் செய்யலாம், ஆனால் கலர் மட்டும் மாற்ற வேண்டும். ஐக்கன் டாட் ரெட் என்று இங்கு
யூஸ் செய்யலாம். சரி, இவை கொடுத்து சேவ் செய்து பாருங்கள். இப்போது அழகாக தெரிகிறது. செலக்ட் ஆனதில் கலர் ரெட்டாக மாறியிருக்கிறது, மற்றவை கிரேயாக மாறியிருக்கின்றன. ஆனால் இவற்றை செலக்ட் செய்ய முடியவில்லை. அதற்கு லாஜிக் எழுத வேண்டும். செலக்டடில் லேபிளையும் மாற்றலாம். நினைத்து பாருங்கள். ஃபாண்ட் சைஸ் பெரிதாக்கி கலர் ஆட் செய்ய வேண்டுமானால் செய்யலாம். நான் காட்டுகிறேன். செலக்டட் லேபிள் ஸ்டைல் என்று ஒன்று உள்ளது. இதற்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் பாஸ் செய்ய வேண்டும். லேபிள் டெக்ஸ்ட் என்பதால் நினைத்து பாருங்கள். ஃபாண்ட் சைஸ் 12 போல குறைக்க வேண்டுமானால் இதை கொடுத்து சேவ் செய்து பார்க்கிறேன். ஹோம் என்றது இப்போது சிறிதாக இருக்கிறது. சரி, இப்போது இந்த விதத்தில் உங்களால் இந்த விடயங்களை டெஸ்ட் செய்து பார்க்க முடியும். சரி, இப்போது உங்களுக்கு மேலும் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கின்றன என்று செக் செய்து அவசியம் என்றால் உங்களுக்கு இங்கேயே கீழே வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் செய்யுங்கள். உங்களுக்கு பார்க்க முடியும். எங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஏராளமாக இங்கே காட்டுகிறது. உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஒன்றை எங்களால் கன்ஃபிகர் செய்ய முடியும். பட் தற்போது எனக்கு இந்த அளவு போதும். இப்போது நான் லாஜிக் ஒன்று உருவாக்க வேண்டும். எப்படியாவது எனக்கு இந்த விதத்தில் இந்த டேப்ஸ் இடையே மாற வேண்டும். இது எப்படி செய்வது என்று இப்போது நாம் பார்க்கலாம். இங்கே இப்போது எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. இந்த விதத்தில் டேப்ஸ் இடையே மாறும்போது ஹோம் பேஜுக்கு என்றால் ஹோம் என்று சொல்லும். அதை கிளிக் செய்த பிறகு எனக்கு இந்த விதத்தில் மெயின் பேஜை ரெண்டர் செய்ய வேண்டும். அடுத்ததாக நவ் பிளேயிங் என்று சொல்லும். அதை கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் இங்கே பேஜஸ் கிரியேட் செய்து நவ் பிளேயிங் என்ற பேஜை எனக்கு ரெண்டர் ஆக வேண்டும். அதற்கு பிறகு இங்கே டிவி ஷோஸ் என்று சொல்லும். அதற்கு எனக்கு இந்த டிவி ஷோஸ் பேஜை அண்ட் சர்ச் என்று சொல்லும். அதற்கு எனக்கு இந்த சர்ச் பேஜை ரெண்டர் ஆக வேண்டும். இப்போது நாம் இதற்கு லாஜிக் ஒன்று எழுத வேண்டும். இப்போது நான் சொல்லித் தருகிறேன் எப்படி அந்த வேலையை செய்வது என்று. சரி, இதற்கு எங்களுக்கு சிறிய ஸ்டேட் ஒன்றை ட்ராக் செய்ய வேண்டும். நாம் அதனால் இங்கே ஸ்டேட் கிளாஸுக்கு கீழே ஸ்டேட் கிளாஸ் உள்ளே எங்களால் அந்த ஸ்டேட்டை உருவாக்க முடியும். நான் இந்த விதத்தில் இன்டிஜர் ஒன்றை உருவாக்குகிறேன். நாம் முதலில் அதை சொல்லும் செலக்ட் செய்து பேஜ் எது என்று இல்லை என்றால் செலக்ட் செய்து இண்டெக்ஸ் எது என்று இண்டெக்ஸ் அனுசரித்து தான் இது ட்ராக் ஆகும். அது அனைத்தும் உங்களுக்கு புரியும். நாம் செலக்ட் செய்த பேஜ் எது என்று நாம் ட்ராக் செய்ய வேண்டும். நான் இதற்கு செலக்டட் இண்டெக்ஸ் என்று தருகிறேன். நான் இதற்கு இந்த இண்டெக்ஸ் என்று கொடுத்த காரணம் நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். சரி, நான் செலக்டட் இண்டெக்ஸை நான் இனிஷியலைஸ் செய்து 0க்கு ஆக்குகிறேன். அதாவது இண்டெக்ஸ் ஒன்று எதையும் செலக்ட் செய்த அவசரத்தில் நான் இனிஷியல் ஸ்டேட் என்ற இனிஷியல் வேல்யூ 0 ஆகும். சரி, அடுத்ததாக எனக்கு முடியும் இந்த பேஜஸ் சிலவற்றை நாம் ரெண்டர் ஆக வேண்டிய பேஜஸ் சிலவற்றை உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த விதத்தில் நாம் பேஜஸ் சிலவற்றை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இந்த கொஞ்ச விடயங்களை எங்களால் டிஃபைன் செய்ய முடியும். அரே ஒன்றாக நான் இதற்கு பேஜஸ் என்று தருகிறேன். பேஜஸ் கொஞ்சம் எனக்கு இங்கே அரே ஒன்றாக டிஃபைன் செய்ய முடியும். சரி, நமது அனைத்தும் கன்ஸ்டன்ட் என்பதால் நமது மெயின் பேஜை எனக்கு சேர்க்க முடியும். மெயின் பேஜ் அடுத்ததாக கன்ஸ்டாக அடுத்ததாக இருப்பது நவ் பிளேயிங் பேஜ் என்று. அடுத்ததாக நமது டிவி ஷோஸ் பேஜ். ஃபைனலி நமது சர்ச் பேஜ். இங்கு இருப்பது சர்ச் பேஜ். சரி, இப்போது நான் பேஜஸ் அரே ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறேன். இப்போது நான் இங்கே இந்த பேஜஸ் தான் ரெண்டர் செய்வது அவசியமாகும். இந்த விதத்தில் சரி டப்பை செலக்ட் செய்த பிறகு நீங்கே சரி பேஜை நான் ரெண்டர் செய்ய வேண்டும். சரி, இப்போது நான் எப்படி இங்கே ட்ராக் செய்வது? அதாவது நான் இங்கே கிளிக் ஈவெண்ட் ஒன்றை சேர்க்க வேண்டும். இதை கிளிக் செய்த பிறகு நான் இங்கே செலக்ட் செய்ய இண்டெக்ஸை இந்த ஐட்டமின் இண்டெக்ஸாக மாற்ற வேண்டும் என்பதை உங்களுக்கு விளங்க வேண்டும். இப்போது இந்த இண்டெக்ஸ் என்றால் என்ன என்று உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இங்கே இது எங்களுக்கு டிஃபால்ட் இந்த பாட்டம் நேவிகேஷன் பாரிலிருந்து வழங்கப்படும் விடயமாகும். இங்கே இந்த முதல் பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டமின் இண்டெக்ஸ் 0, அதாவது புள்ளியில் இருந்து தான் தொடங்குகிறது. இது 0, இது 1, இது 2, இது 3. இந்த விதத்தில் எங்களால் கிளிக் செய்த பிறகு இங்கே இருப்பது செலக்டட் இண்டெக்ஸை மாற்ற முடியும். யோசித்து பாருங்கள். இதை கிளிக் செய்த பிறகு செலக்டட் இண்டெக்ஸாக 1 என்று இருக்க வேண்டும். அதற்கு பிறகு 1 என்றதை எடுத்து எனக்கு முடியும். இந்த பேஜஸ் அரேக்கு செல்ல யோசித்து பாருங்கள். நான் செலக்ட் செய்த இண்டெக்ஸ் 1. அப்படியானால் இதில் 1 என்றால் இதுதான், ஏனெனில் இது 0, 1, 2, 3 என்ற வரிசையில் தான் இருக்கிறது. அப்படியானால் நான் இது 1 ஆனவுடன் நான் இதை தான் காட்ட வேண்டும். இதை நான் பாடியில் ரெண்டர் செய்ய முடியும், ஏனெனில் எங்களுக்கு ஸ்கேஃபோல்டில் பாடி ஒன்று இருக்கின்றது.
இந்த பாடியில் சேர்க்கும் விடயங்கள் தான் எங்களுக்கு இங்கே ஸ்பேஸில் காட்டப்படும். சரி, இதை எப்படி செய்வது என்று இப்போது நாம் பார்க்கலாம். இது மிகவும் கடினமான விடயமில்லை. எங்களுக்கு இந்த பாட்டம் நேவிகேஷன் பார் இலிருந்து அந்த விடயங்களை செய்ய அனைத்து ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுக்கு ப்ரொவைட் செய்து வைத்திருக்கிறது. சரி, இதில் இருப்பது கரண்ட் இண்டெக்ஸ் என்று ஒன்றுதான். அதாவது டிஃபால்ட் செலக்டாக இருப்பது. இல்லை என்றால் இப்போது செலக்டாக இருப்பது என்ன, எங்களால் செலக்ட் இண்டெக்ஸ் என்றதை அதற்கு கொடுக்க முடியும். சரி, இதை கொடுத்து சேவ் செய்தால் உங்களால் கரண்ட், அதாவது இப்போது செலக்டாக இருப்பது 0 தான். உங்களுக்கு தெரியும் 0 என்பதால் இது செலக்டாக இருக்கிறது. நான் இங்கே யோசிக்கிறேன், நான் இதை ஒன்று விதமாக அப்டேட் செய்து சேவ் செய்தால் நான் இதை மீண்டும் ரீஸ்டார்ட் செய்வேன். உங்களுக்கு தெரியும், இதை நாம் ஒன்று விதமாக அப்டேட் செய்ய ரீஸ்டார்ட் பண்ணிய பிறகு இதில் கரண்ட் இண்டெக்ஸ் 1, அப்படியானால் செலக்டாக இருக்க வேண்டும். சரி, இப்போது உங்களுக்கு இதை டைனமிக்கலி எல்லா நேரமும் ரீஃப்ரெஷ் பண்ண முடியாது. யூசர் இந்த விதத்தில் கிளிக் செய்தால் இது தானாக மாறும் விதமாக செய்ய வேண்டும். எனவே அந்த வேலையை எங்களால் செய்ய முடியும் எளிதாகவே. எங்களுக்கு இங்கே இருப்பது OnTap என்ற மெத்தட் ஒன்று. சரி, நான் இங்கே முதலில் இந்த OnTap என்ற மெத்தடுக்கு உங்களுக்கு தெரியும் வேல்யூ ஒன்றை பாஸ் செய்ய வேல்யூ ஒன்றை எங்களால் எடுக்க முடியும். இந்த வேல்யூ தான் நமது இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் தான் இந்த விதத்தில் வேல்யூவாக வருகிறது. எனவே நான் இதில் இண்டெக்ஸ் என்று ரெஸ்யூம் செய்கிறேன். ரைட், உங்களால் செட் ஸ்டேட் செய்ய முடியும். என்ன செய்ய வேண்டும்? உங்கள் செலக்டட் இண்டெக்ஸ் இங்கிருந்து இப்போது செலக்டாக இருக்கும் இண்டெக்ஸுக்கு அப்டேட் ஆக வேண்டும். அந்த சிம்பிள் லாஜிக் தான் நாம் இப்போது செய்ய வேண்டும். சரி, இப்போது உங்களுக்கு தெரியும் இங்கே இண்டெக்ஸ் அப்டேட் ஆகிறது. பட் நான் மீண்டும் இங்கே வந்து இந்த விதத்தில் கிளிக் செய்யப்பட்ட பிறகு உங்களுக்கு தெரியும் இந்த விடயங்கள் இப்போது அழகாக மாறியது. சரி, இப்போது இந்த விதத்தில் அழகாக மாறின. ஏனெனில் இதை நான் கிளிக் செய்த பிறகு செலக்டட் இண்டெக்ஸ் அப்டேட் ஆகிறது. ஏனெனில் இது ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்று என்பதால் அப்போது மீண்டும் இந்த விஜெட் ரீபில்ட் ஆகிறது. செட் ஸ்டேட் என்ற மெத்தட் ரன் செய்த பிறகு விஜெட் மீண்டும் ரீபில்ட் ஆகிறது. சரி, இப்போது இது வேலை, அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. இந்த டேட்டா, அதாவது இதை செலக்ட் செய்த பிறகு நமது நவ் பிளேயிங் பேஜ் இங்கே ரெண்டர் செய்ய இப்போது எங்களுக்கு அவசியமாகும். இப்போது அந்த வேலையை மிக எளிதாக நாம் செய்ய முடியும். இங்கே பாட்டம் நேவிகேஷன் பாரில் இருந்து வெளியே வருவோம். இப்போது இருப்பது பாடி என்ற ஒன்று. பாடி என்றதை உள்ளே நாம் பாஸ் செய்ய வேண்டும். பேஜஸின் கரண்ட் இண்டெக்ஸ் தான். உங்களுக்கு தெரியும் கரண்ட் செலக்டட் இண்டெக்ஸை நான் இதற்கு பாஸ் செய்தால் நமக்கு அவசியமான பேஜ் இது பாடி விதமாக ரெண்டர் ஆகிறது என்று இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும். ரைட், இப்போது உங்களுக்கு தெரியும் நவ் பிளேயிங் என்றால் நமது நவ் பிளேயிங் பேஜ் இதற்கு ரெண்டர் ஆகிறது. நாம் மூவி வேவுக்கு சென்ற பிறகு மூவி வேவ், டிவி ஷோஸ், சர்ச் அல்லது அப்படியானால் இப்போது நமது பேசிக் செட்டப்பை இப்போது நாம் செய்து வைத்திருக்கிறோம். அப்படியானால் எப்படி நமது பாட்டம் நேவிகேஷன் பாரை சரியாக செட்டப் செய்வது என்று இப்போது நாம் பார்த்தோம். எனவே அது மிகவும் கடினமான விடயமில்லை. நான் இப்போது நினைக்கின்றேன் நான் இதை மிகவும் சரளமாக சொல்லி தந்தேன். அதனால் இதை நாம் எப்படி செய்வது என்று உங்களுக்கு இப்போது விளங்க வேண்டும். சரி, இப்போது நாம் நமது பாட்டம் நேவிகேஷன் பாரை சரியாக செட்டப் செய்து வைத்திருக்கிறோம். இப்போது நாம் தொடங்க வேண்டும் வேலைகளை. நமது ஹோம் பேஜில் இந்த விதத்தில் இமேஜுக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரியும் ஹோம் பேஜில் இந்த விதத்தில் அழகாக பாப்புலர் மூவிஸ் கொஞ்சம் நான் இப்போது ரெண்டர் செய்ய அவசியமாகிறது. அதாவது நான் இப்போது நமது API சர்வீஸ் கொஞ்சம் கன்ஃபிகர் செய்ய வேண்டும். அதாவது நான் முதலில் API கால்ஸ் கொஞ்சம் கன்ஃபிகர் செய்ய வேண்டும். இல்லை என்றால் எனக்கு டேட்டா இல்லை, டேட்டா கொஞ்சம் இல்லை என்றால் எனக்கு இந்த விதத்தில் விஜெட்டை ரீபில்ட் செய்ய முடியாது. இன்னும் டேட்டா என்னவென்று தெரியாது. அதனால் முதலில் இந்த விதத்தில் விஜெட்டில் இல்லை என்றால் இந்த விதத்தில் நமது அப்ளிகேஷனில் டேட்டாவை யூஸ் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இங்கு இருப்பது மூவி ஒன்று தான். இந்த மூவியின் டேட்டா எப்படி இருக்கும்? மூவிக்கு டைட்டில் ஒன்று இருக்கின்றது, டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கின்றது, பாப்புலாரிட்டி ஒன்று இருக்கின்றது. அப்படி மூவி எப்படி இருக்கும்? நான் இப்போது சொல்லும் விடயம் உங்களுக்கு புரிய வேண்டும். அதாவது நாம் நமது அப்ளிகேஷனில் யூஸ் ஆகும் மாடல்ஸ் கொஞ்சம் நாம் உருவாக்க வேண்டும். இந்த விதத்தில் நமது அப்ளிகேஷனின் பிரதான மாடல்ஸ் 2 தான் யூஸ் ஆகும். ஒன்று மூவி என்ற மாடல், மற்றொன்று இந்த விதத்தில் டிவி ஷோ என்ற மாடல். இந்த இரண்டும் மிகவும் ஒத்தவை. பட் இந்த இரண்டுக்கும் நாம் தனி மாடல்ஸ் 2ஐ உருவாக்கினால் நமக்கு இந்த விடயங்களை அழகாக மேனேஜ் செய்ய முடியும். அதனால் நான் எப்படி முதலில் நமது மாடல்ஸ் கொஞ்சம் சரியாக கன்ஃபிகர் செய்ய என்று இப்போது உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நான் உங்களுக்கு முன்பு சொன்னது நினைவிருக்கும்.
இந்த விதத்தில் சில டேட்டா, அதாவது நமது ஏபிஐயிலிருந்து சில டேட்டா யோசித்து பாருங்கள். நான் எக்ஸாம்பிள் ஒன்றாக எடுத்தால், சில டேட்டாவில் இந்த விதத்தில் ரிலீஸ் டேட் இல்லை. இங்கே இந்த ரிலீஸ் டேட் இல்லை. நான் இங்கே எக்ஸாம்பிள் ஃபீல்டு ஒன்றாக எடுக்கின்றேன். சிலவற்றில் இந்த விதத்தில் ரிலீஸ் டேட் இல்லை என்று யோசித்து பாருங்கள். அப்படி ஏதாவது டேட்டா ஒன்று இல்லாமல் போனால் அங்கே நமக்கு நலபிள் என்று ஏதாவது எரர் வரலாம். அதனால் இந்த டேட்டா கொஞ்சம் நாம் சரியாக மேனேஜ் செய்கின்றதை செய்ய வேண்டும். அதாவது அவற்றை நலபிள் விதமாக குறிக்க வேண்டும். சரி, எப்படி நம்மிடம் இருக்கும் API கீயை நாம் என்வாயரன்மெண்டல் வேரியபிள்ஸில் கொடுத்து அதை ப்ரொடெக்ட் செய்வது என்று நாம் இப்போது பார்த்தோம். எனவே நான் அதை நமது 10வது அப்ளிகேஷன் உருவாக்கும் போது சொல்லி தந்தேன், எப்படி இந்த .env மூலம் நாம் அதை செய்வது என்று. அதே போலத்தான் நான் எப்படி இந்த செக்ஷனில் நமது ப்ரொஜெக்டை உருவாக்கி நமது பேக்கேஜஸ்க்கு இன்ஸ்டால் செய்வது என்று உங்களுக்கு சொல்லி தந்தேன். நாம் அடுத்த பாட்டில் பார்க்க போகிறோம். நமக்கு இங்கே மாடல்ஸ் 2 அவசியமாகிறது. நாம் டிவி சீரிஸுடனும் வேலை செய்கிறோம், நாம் மூவிஸுடனும் வேலை செய்கிறோம். அதனால் நான் மாடல் சிலவற்றை உருவாக்கி நல் சேஃப்டி பக்கத்தில் எனக்கு உருவாக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. மாடல்ஸின் டேட்டாவில் நாம் சிலவற்றை நமது அடுத்த பாட்டில் இம்ப்ளிமெண்ட் செய்வோம்.